இங்க ஒருத்தன் ஒரு ரூம்ல படுத்து தூங்கிட்டு இருக்கான். அப்படி இவன் தூங்கிட்டு இருக்கும்போது இவனோட ஃப்ரெண்டு செவுத்துல பல்லி மாதிரியே ஒட்டிக்கிட்டு ஒரு குச்சி வச்சு இவனை எழுப்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஆனா எவ்வளவு ட்ரை பண்ணாலும் இவன் எழுந்துக்கவே மாட்டான்றான். யாரா இவன் வீடே இடிஞ்சு விழுந்தா கூட தூங்கிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் செவுத்துல இருந்து எப்படியே டேபிளுக்கு வந்து டேபிள்ல இருக்க தண்ணி எடுத்து இவன் மூஞ்சில ஊத்தி எழுப்பி விடுறான். எழுந்தவன் டே எதுக்குடா இப்ப தண்ணி ஊத்துன அப்படின்ற மாதிரி கேட்கும்போது டே மச்சான் கீழே பாரு அப்படின்றான். என்னன்னு பார்த்தா ரூம் முழுக்க தீ குழம்பா இருக்கு. டே மச்சான் என்ன கருமண்டா இது, எப்படா நம்ம ரூமுக்குள்ள வந்துச்சு அப்படின்ற மாதிரி கேட்க டே இது நம்ம ரூமுக்குள்ள மட்டும் வரல ஊருக்குள்ளேயே வந்துருச்சு மச்சான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது சரி அங்க இருக்க என் போனை எடு, யாருக்காவது கால் பண்ணி ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்ற மாதிரி இவன் சொல்ல சரின்னு சொல்லிட்டு இவனும் அவனோட போன் எடுத்து கொடுக்க போறான். அப்படி கொடுக்க போகும்போது பண்ணாட தெரியாம கீழே போட்டுறது. சுத்தம் சூப்பர் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றானா வெளியே என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ஜன்னல் ஓபன் பண்ணி பாக்குறான். பார்த்தா பக்கத்துல இருக்க எரிமலை ஒண்ணு வெடிச்சு அந்த தீ குளமெல்லாம் அந்த ஊருக்குள்ள வந்துருச்சு. டே மச்சான் பார்த்த வரைக்கும் போதும் வா நம்ம எஸ்கேப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் அந்த ரூமை விட்டு வெளியே வந்து பார்த்தா வெளியே இவங்களோட ஃப்ரெண்ட் என்ன பண்ணிட்டு இருக்கானா ஹாயா ஹால்ல இருக்க சோஃபால உட்காந்துட்டு மாஸ்மேலோஸ அந்த லாவால சுட்டு சாப்பிட்டுட்டு இருக்கான். டே மச்சான் இங்க பாரு இங்க என்ன நடந்துட்டு இருக்கு, இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பார்த்துட்டு இருக்கும்போது அப்படி அவன் அந்த பக்கம் சாப்பிட்டுட்டு இருக்கான் பாருங்க. அப்போன்னு பார்த்தா அந்த மாஸ்மேலோஸ் அவன் தொண்டையிலேயே மாட்டிக்கிட்டு இதனால அவன் மூச்சு விட முடியாம கீழே படுத்து துடிச்சிட்டு இருக்கான். டே மச்சான் என்னடா பார்த்துட்டு இருக்க, அவனை போய் காப்பாத்துறான், அவன் செத்துட்டு இருக்கான்டா அப்படின்ற மாதிரி அவன் சொல்ல சரி இரு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரூம்ல இருக்க காலமை பிடிச்சி அப்படியே தொங்கிக்கிட்டே போயிட்டு இந்த சோஃபால அப்படியே ஜம்ப் பண்ணிடுறான். அப்படி ஜம்ப் பண்ணவன் அவன் வயிற்று பிடிச்சி அழுத்த தொண்டையில மாட்டிட்டு இருந்த அந்த மாஸ்மேலோஸ் ஏர்ல பறந்துருது. அப்படி பறந்து அந்த பக்கம் அவன் வாயை திறந்துட்டு இருந்தான் போல அவன் வாய்க்குள்ள போயிருது. டே மச்சான் இங்க பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா லாவா அதிகமாயிட்டே இருக்கு, நம்ம ஃபர்ஸ்ட் இந்த வீட்டை விட்டு எஸ்கேப் ஆகணும் அப்படின்ற மாதிரி அவன் சொல்ல டே இங்க பாக்குறல கீழே கால வைக்கிறது கூட இடம் இல்ல, எப்பறம் நம்ம போறது அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்கும்போது அப்போ தொண்டையில இந்த மாஸ்மேலோஸ் மாட்டினவன் என்ன சொல்றானா இங்க பாருங்க தப்பிக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு, அப்படியே என்ன ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றானா அங்க இருக்க ஒரு கம்பியை பிடிக்கிறதுக்காக ஜம்ப் ஒன்னு பண்றான். ஆனா அப்படி ஜம்ப் பண்ணவன் பிடிக்க முடியாம அந்த லாவாலேயே விழுந்துறான். அப்படி விழுந்தவன் அதுல கொஞ்சம் கொஞ்சமா எரிஞ்சிட்டு இருக்கான். இன்னொருத்தன் அவனை காப்பாத்துறதுக்காக அவனோட கையை பிடிச்சி இழுக்கிறான். ஆனா கையே தனியா வந்துருது. அவ்வளவுதான் அவன் அப்படியே அதுல எரிஞ்சிடறான். மச்சான் நோ அப்படின்னு சொல்லிட்டு இவன் கத்திட்டு இருக்கும்போது மச்சான் ஓவர் ஆக்டிங் எல்லாம் பண்ணாத, அவன் செத்துட்டான், நம்ம ஃபர்ஸ்ட் இங்க இருந்து தப்பிக்கணும், அவனோட பாடியை என் பக்கமா தள்ளி விடு அப்படின்ற மாதிரி இவன் சொல்ல எதுக்குடா அப்படின்னு கேட்கும்போது நீ தள்ளி விடு நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி இவன் சொல்ல சரின்னு சொல்லிட்டு இவனும் அப்படியே அந்த பக்கம் தள்ளி விட அவன் என்ன பண்றானா அவன் மேல ஏறி உட்காந்துட்டு அவனை ஏதோ ஒரு போட் மாதிரி யூஸ் பண்ணிட்டு டிராவல் பண்ணிட்டு வரான். டே மச்சான் அட்லீஸ்ட் நீ செத்ததுக்கு அப்புறமாவது எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கேடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த பக்கம் வந்துடுறான். அப்படி வந்தவன் இங்க பாரு மச்சான் லாவாவோட அளவு அதிகமாயிருச்சு, இதுக்கு மேல நம்ம வீட்டை விட்டு தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல, சோ நம்ம இப்ப வீட்டோட அட்டிக்கு போறதுதான் சேஃப் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு குச்சி எடுத்து எப்படியே அந்த அட்டிக்கோட டோரை ஓபன் பண்ணிடுறாங்க. அப்படி ஓபன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஒருத்தன் எப்படியே மேல ஏறிடுறான். அப்படி ஏறினவன் மச்சான் கை கொடு உன்னை நான் தூக்கிடுறேன் அப்படின்றான். டே உன்னை நம்பி கை கொடுக்குறேன் நீ தூக்கிடுவல அப்படின்ற மாதிரி கேட்கும்போது டே நீ கையை மட்டும் கொடு நான் எப்படி தூக்குறேன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இவனும் நம்பி கை கொடுக்க இவன் தூக்க முடியாம தொங்க விட்டுறான். டே மச்சான் சாரிடா என்னால தூக்க முடியலடா கையை மட்டும் விட்டுறாதடா அப்படின்ற மாதிரி இவன் சொல்ல அட பாவி உன்னை நம்பி கையை கொடுத்து என்னை இப்படி அந்த இடத்துல தொங்க விட்டியாடா.